மேட்ரிசஸ் டாபிக் கண்டினியூ பண்ணிக்கலாம். மேட்ரிசஸ் டாபிக்ல நம்ம ஈக்குவல் மேட்ரிசஸ் இந்த கான்செப்டை பார்க்கலாம். ஈக்குவல் மேட்ரிசஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துங்க. அந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னா ஏஐஜே, இது எம் கிராஸ் என் அப்படி இருக்குன்னு எடுத்துக்கங்க. இன்னொரு மேட்ரிக்ஸ் பின்னு எடுத்துக்கிட்டு அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை பில நோட்டேட் பண்ணுவோம். பிஐஜே இது வந்து எப்படி இருக்குன்னா பி கிராஸ் கியூ இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கணும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் காலமும் நம்பர் ஆஃப் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் ஈச் மேட்ரிக்ஸ் should be equal and number of columns of each matrix should be equal. அடுத்து corresponding element in the matrix A is equal to corresponding element in matrix B அப்படின்னு வரணும். அப்படின்னா AIJ is equal to BIJ for all I and J, for all I, J அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, புரியுதுங்களா? அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் எலிமெண்ட் சேமா இருக்கும், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் சேமா இருக்கும். அடுத்து வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலமும் ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்தாதான் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ மேட்ரிக்ஸ் ஏ வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா -1 2 4 3 0 5 அப்படி கொடுத்துருக்கேன். அப்படின்னா இது என்ன மேட்ரிக்ஸ்? இது 2/3 மேட்ரிக்ஸ், கரெக்டா? இப்போ மேட்ரிக்ஸ் பி கொடுக்குறேன். இந்த மேட்ரிக்ஸ் பி வந்து ABCDEF அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்படி அஸ்யூம் பண்ணிட்டா இதுவும் 2/3 மேட்ரிக்ஸ் தான். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்கணும்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் சேமா இருக்கும். அதாவது மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் பி அப்படி என்ன பண்ணுவோம்? ஏ வந்து என்ன வரணும்? -1 2 4 தெரியும், 3 0 5 தெரியும். அடுத்து மேட்ரிக்ஸ் பி வந்து ABCDEF அப்படின்னு எடுக்கிறோம், கரெக்டுங்களா? அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன பண்ணலாம்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் வரும். அப்படின்னா ஏ ஈக்குவல் டு -1 வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்ப ஏ வந்து ஈக்குவல் டு -1. அதே மாதிரி பி பிளேஸ்ல இங்க 2 இருக்கு, அப்ப பி ஈக்குவல் டு 2 இருக்கணும். அடுத்து சி பிளேஸ்ல 4 இருக்கு, அப்ப சி ஈக்குவல் டு 4 வந்திருக்கணும். நெக்ஸ்ட் டி இஸ் ஈக்குவல் டு இந்த 3 எடுத்துக்கணும், அப்ப டி இஸ் ஈக்குவல் டு 3. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் சேம் அப்படின்னு வந்திருக்கணும். அதே மாதிரி இ பிளேஸ்ல என்ன இருக்கு? 0, இ இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து எஃப் பிளேஸ்ல 5 போடணும், எஃப் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்ல முடியும் எப்போ பார்த்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் இன் டூ மேட்ரிக்ஸஸ் ஆர் ஈக்குவலா இருந்தாலும் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு நம்ம எடுத்துக்கோம். அப்படின்னா வாட் ஆர் தி கண்டிஷன் should be satisfied for two matrices to be equal அப்படின்னு என்ன சொல்லுங்க? இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் சேம் ஆர்டர்ல இருக்கணும், அடுத்து கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் சேமா இருக்கணும். அப்படி இருந்தாலும் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அப்படின்றது உங்களுக்கு புரியுது, ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு சம் தர ஈக்குவல் மேட்ரிசஸ்ல ஃபாஸ்டா சால்வ் பண்ணி சொல்லுங்க. இஃப் இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க, x plus 3 2y plus x, இங்க x plus 3 இது 2y plus x, புரியுதுங்களா? இங்க என்ன எடுத்திருக்கேன் பாருங்க, z minus 1, இங்க வந்து 4w minus 8 ன்னு எடுத்திருக்கேன். ஓகே, புரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? சரிப்பா. that is equal to -x minus 1 0, இங்க வந்து 3, இது 2w கொடுத்துட்டேன். then find the value of mod x plus y plus mod z plus w is equal to dash அப்படின்னு கேட்டிருக்கோம்ப்பா. இந்த வேல்யூ எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன், டக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 0, செகண்ட் ஆப்ஷன் வந்து 3, தேர்ட் ஆப்ஷன் 6, ஃபோர்த் ஆப்ஷன் 9, ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து none of these அப்படின்னு கொடுத்துருக்கேன். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இப்படி ஈக்குவல் கொடுத்திருந்தா ஈக்குவல் மேட்ரிக்ஸ் தானே, ஈக்குவல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். அப்ப இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஈக்குவல். சோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஈக்குவல்னு போட்டு x y z w கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இதுவும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா x plus 3 is equal to -x minus 1 வருது. இந்த -x இந்த பக்கம் வந்தா 2x minus 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிருப்பா? 2 வந்துரும். கரெக்ட்டா? சாரி, -3 இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிருது? அப்படிதானே பாருங்க, இங்க x plus 3 இருக்கு பாருங்க, இங்க x plus 3 இருக்கு. இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3 ஆயிரும். -3 -1 சேர்ந்துச்சுன்னா என்ன வரும்? -4 வந்திருக்கும். அப்போ -4 வந்திருக்கு. 2 -4 கேன்சல் பண்ணா x is equal என்ன வரும்? -2. ஓகேங்களா? x வந்து -2 வந்திருக்கு. அதே மாதிரி இங்க 0 is equal to 2y plus x ன்னு போடணும். அப்படிதானப்பா? அப்போ 2y plus x is equal to 0 ன்னு போடுங்க. அடுத்து x க்கு -2 தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ 2y minus 2 is equal to 0 போட்டா 2y equal to 2 ன்னு வரும். y is equal என்ன வருது? 1 ன்னு வந்திருக்கு. அப்போ y 1, x வந்து -2 ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து பாருங்க, இங்க 3 பிளேஸ்ல என்ன இருக்கு? z minus 1 ன்னு இருக்கு. சோ z minus 1 is equal to 3 ன்னு போட்டீங்கன்னா அப்ப z is equal to -1 இந்த பக்கம் என்ன ஆயிரும்?
+1 ஆயிட்டு 4 வந்துருது. அப்ப z is equal to 4 வந்துச்சு. அடுத்து 2w பிளேஸ்ல என்ன இருக்கு? 4w minus 8 இருக்கு. அப்படின்னா 2w is equal to 4w minus 8 ன்னு போட்டுடலாம். இப்போ இந்த 2w இந்த 4w இது வந்து நல்லா பாத்துங்க. இது 4w கரெக்ட்டா? சரி. அப்ப இது 4w ன்னு எடுத்துங்க. 2w கூட 4w minus 8. 2w இந்த பக்கம் வந்துச்சுனா 4w minus 2w 2w minus 8 இந்த பக்கம் வந்துச்சுனா +8 ன்னு வந்துருது. இப்போ 8 and 2 கேன்சல் பண்ணா w is equal என்ன போகுது? 4 ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னது? mod x plus y. x எவ்வளவு? -2 plus y வந்து 1 plus mod z plus w. z எவ்வளவுப்பா? 4 plus w வந்து ஒரு 4 அப்படின்னு எடுத்தாச்சு. இதுதான் நமக்கு தேவை. இப்போ mod z -2 plus 1 என்ன வரும்? -1 இது +8. mod of -1 என்ன சொல்லுது? 1 இது +8. so equal to 9 வந்துருச்சுங்களா? so answer for this question வந்து 9 அப்படி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகேப்பா. சோ நம்ம வந்து நிறைய மேட்ரிக்ஸ் பார்த்திருக்கோம். டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்திருக்கோம். அடுத்து வந்து அதே மாதிரி டிட்டர்மினன்ட்ஸும் பார்த்திருக்கோம். மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்திருக்கோம். அப்படின்னா இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்க்க போறது டிஃபரன்ஸ் பிட்வீன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் பார்க்கலாம். சரிங்களா? டிட்டர்மினன்ட் அப்படின்னு பார்க்கலாம்ப்பா. டிஃபரன்ஸ் பிட்வீன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் cannot be reduced to a number but determinant can be reduced to a number. மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரி 1 2 3 4 5 6 ன்னு ஏதாவது போடுறோம்னு வச்சுங்க. இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ்னு எழுதுறோம். இது ஒரு மேட்ரிக்ஸ். இது மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி தான் எலிமெண்ட்ஸ் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இது ஈக்குவல் டு ஒரு சர்டைன் நம்பர்னு கொண்டு வர மாட்டோம். ஆனா டிட்டர்மினன்ட் பாருங்க, இங்க சப்போஸ் 2 4 1 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதுவோம்? 2 into 3 6 ன்னு போட்டு 1 into 4 -4 போட்டு is equal to 2 ன்னு போட்டுருவோம் இல்லையா? அப்ப டிட்டர்மினன்ட் வந்து reduced to certain numberன்னு வந்துருது. டிட்டர்மினன்ட் வந்து reduced to certain number but matrix cannot be reduced to a number. புரிஞ்சுங்களா? அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் cannot be reduced to a number but determinant can be reduced to a number அப்படின்னு வந்துருக்கு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, the number of rows may or may not be equal for the matrices. Matricesல number of rows number of columns டிஃபரண்டா இருக்கலாம். ஆனா டிட்டர்மினன்ட்ல நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து சேமா தான் இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுங்களா? அதாவது m rows n columns எடுத்தோம்னா மேட்ரிசஸ்ல it is need not to be equal. ஈக்குவலாவும் இருக்கலாம், நாட் ஈக்குவலாவும் இருக்கலாம் மேட்ரிசஸ்ல. ஆனா டிட்டர்மினன்ட்ல எப்படி இருக்கணும்? டிட்டர்மினன்ட்ல வந்து number of row equal to number of column வரணும். புரியுதா? number of rows may or may not be equal to the number of columns in the matrices, but in the determinant the number of rows is equal to number of column. புரிஞ்சுங்களாப்பா? இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்க. on interchanging rows and column, அதாவது டிட்டர்மினன்ட்ல ரோவும் காலம் இன்டர்சேஞ்ச் பண்றீங்க. அதாவது m என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ண அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ do not change அப்படின்னு நம்ம ப்ராப்பர்ட்டில பார்த்தோம். அதாவது by interchanging rows and column determinant value do not change but matrix change ஆகும். மேட்ரிக்ஸ்ல வந்து நம்ம ரோ காலம் சேஞ்ச் பண்ணா m என்ன இன்டர்சேஞ்ச் பண்றோம்னு வச்சுங்க. மேட்ரிக்ஸஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம்? m என்ன ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணா அந்த மேட்ரிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். புரியுதுங்களா? வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும், டிட்டர்மினன்ட்ல சேஞ்ச் ஆகாது அப்படின்னு எடுத்துக்கணும். So நல்லா கவனிங்க. on interchanging the rows and columns a different matrix is formed but in the determinant it does not change the value. புரிஞ்சுங்களா? ஓகே, புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்து fourth பாயிண்ட் பாருங்க. fourth பாயிண்ட், a square matrix A such that det A is not equal to 0 is called a non-singular matrix. நல்லா கவனிங்க. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு, அதனுடைய டிட்டர்மினன்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அதை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதே det A வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இதை சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லிடுறோம். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம், அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்றோம். அந்த டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன? ஜெனரலா மேட்ரிக்ஸஸ்
இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இல்லைன்னா இந்த பேரந்தீசஸ் பிராக்கெட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இல்லைன்னா டபுள் ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த மாதிரி மேட்ரிசஸை டிஃபைன் பண்ணுவோம். மேட்ரிசஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்றோம்னா எப்படி எழுதுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல போடலாம், இல்லைன்னா பேரந்தீசஸ் பிராக்கெட், இல்லைன்னா டபுள் லைன் போட்டு இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது மேட்ரிசஸை இப்படிதான் எழுதுறோம் மேட்ரிசஸை. ஆனா டிட்டர்மினன்ட்டை எப்படி எழுதுவோம் பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் எப்படி எழுதுவோம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எழுதுவோம், இப்படின்னு எழுதுவோம். So these are the difference between matrices and determinant அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆபரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், அதாவது நம்ம எப்படி அல்ஜிப்ரால அடிஷன் பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி மேட்ரிசஸ்லயும் ஆபரேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்கு. ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஸோ அதுதான் ஆபரேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்கு. இந்த மேட்ரிசஸ் வந்து எந்த மாதிரி இருந்தா நம்ம ஆட் பண்ண முடியும், எந்த மாதிரி இருந்தா சப்ட்ராக்ட் பண்ண முடியும், எப்படி இருந்தா மல்டிப்ளை பண்ண முடியும், இது எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது ஆபரேஷன்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிசஸ், ஆபரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் என்ன பார்க்க போறோம்னா அடிஷன் ஆஃப் ஏ மேட்ரிஸ், அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ், அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ ரெண்டு மேட்ரிஸை நம்ம ஆட் பண்ணணும். அதாவது மேட்ரிக்ஸ் ஏ இருக்கு, இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து ஏஐஜே m into n, அதாவது m ரோ n காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் மேட்ரிக்ஸ் பி இருக்கு, இந்த மேட்ரிக்ஸ் பி என்ன பாத்தீங்கன்னா bij ன்னு இருக்குன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா m கிராஸ் n ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸஸ் ஆட் பண்ணனும், எப்படி இருக்குன்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் சேமா இருக்கும். m by n மேட்ரிக்ஸ்னா இதுவும் m by n மேட்ரிக்ஸா இருக்கும். அப்படி இருந்தா மட்டும் தான் ஆட் பண்ண முடியும், இல்லைன்னா ஆட் பண்ண முடியாது. இது ரெண்டு மேட்ரிக்ஸும் ஆட் பண்ணா நமக்கு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கிறது C ன்னு எடுத்துக்கலாம். C is equal to A plus B அப்படின்னு எழுதணும்னா அந்த C மேட்ரிக்ஸ் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி எழுதிருக்கணும். அப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி எழுதிருக்கணும். அப்ப எழுதும்போது எப்படி எழுதுவோம், AIJ plus BIJ அப்படின்னு போட்டுட்டு இதுவும் m கிராஸ் n தான் வரும். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, டூ மேட்ரிக்ஸஸ் எப்ப ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ மேட்ரிக்ஸஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும்னா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸஸ் உடைய ஆர்டர் வந்து சேமா இருக்கும். அப்போ ரிசல்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வர மேட்ரிக்ஸும் அதே ஆர்டர்ல வரும். புரியுதுங்களா? அப்போ ஆட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். வேணா எக்ஸாம்பிள் சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் தர பாருங்க. மேட்ரிக்ஸ் ஏ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 2 3 4 5 6 ன்னு கொடுத்துருக்குன்னு வச்சுங்க. மேட்ரிக்ஸ் பி வந்து என்ன பண்ணலாம்னா மேட்ரிக்ஸ் பி வந்து 2 5 7 9 8 10 இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணோம், மேட்ரிக்ஸ் ஏவும் பியும் ஆட் பண்ணனும். என்ன பண்ணனும் சொல்லுங்க, மேட்ரிக்ஸ் சி ஈக்குவல் என்ன பண்ணிரணும், இந்த கரஸ்பாண்டிங் இது ரெண்டுமே பாருங்க, இது வந்து 2/3 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/3 மேட்ரிக்ஸ். கரெக்ட்டுங்களா? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருங்க. அப்போ 1 + 2 3 ன்னு வருதா, 2 + 5 7 வருதா, 3 + 7 10 ன்னு வந்துருது. இங்க 4 + 9 13, 5 + 8 எவ்வளவுப்பா 13, 6 + 10 16 வந்துருது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுச்சு. அப்ப இதுவும் என்ன வந்திருக்கு, 2/3 மேட்ரிக்ஸ் வந்துச்சு. சோ இப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னா அப்ப என்ன கிடைக்கும், நமக்கு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ், அடிஷனல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸ்ல we can add only if these two matrices are in same order. டிஃபரெண்ட் ஆர்டர் ஆயிருச்சுன்னா நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ண முடியாது. இப்போ நான் ரெண்டு மேட்ரிக்ஸ் தரேன், அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ண முடியுமா, பண்ண முடியாதுன்னு சொல்லிப்பா. A' ஒரு மேட்ரிக்ஸ், இது 1 2 3 4 5 6 ன்னு கொடுத்திருக்கேன். இது 2 ரோ, இது 3 ரோ 2 காலம் கொடுத்திருக்கேன். அடுத்த மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 4 5 6 ன்னு இப்படி கொடுத்திருக்கேன். இது வந்து 2, இது வந்து பாருங்க 3 ரோ 2 காலம் இருக்கு, இது 2 ரோ 3 காலம் இருக்கு. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ண முடியுமா, ஆட் பண்ண முடியாதப்பா. நம்ம என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம், let A, B be two matrices each of order m cross n, then this sum of A plus B is the matrix of order m cross n and is obtained by adding the corresponding elements of A and B சொல்லிட்டோம். அதாவது m cross n ரெண்டு மேட்ரிக்ஸ் சேம் ஆர்டர்ல இருந்தா ஆட் பண்ண முடியும், டிஃபரெண்ட் ஆர்டர்ல இருந்து ஆட் பண்ண முடியாது. அப்ப இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியாது. அப்போ அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் கம்பேரபிளா இருக்கும். கம்பேரபிள் என்ன அர்த்தம், சேம் ஆர்டரா இருந்துச்சுன்னா தான் இதை ஆட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, புரியுதா? சோ இந்த அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்
மேட்ரிக்ஸ் அடிஷன். அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி 1. ப்ராப்பர்ட்டி 1 என்ன பாத்தீங்கன்னா, addition of matrix is a commutative. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ் கம்யூட்டேட்டிவ் அடிஷன். a பிளஸ் b ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான், b பிளஸ் a ன்னு ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான். ab ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான், ba ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான். எப்படி ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனா வந்து என்ன இருக்கணும், அடிஷனுக்கு அந்த மேட்ரிக்ஸஸ் a and b வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரெண்டுமே a and b ஆர் சேம் ஆர்டரா இருக்கும். அப்படி இருந்தா என்ன ஆயிரும், உங்களுக்கு ஆட் பண்ணிடலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டி 2, addition of matrix is associative. இந்த மேட்ரிக்ஸ் வந்து அசோசியேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அசோசியேட்டிவ்னா 3 மேட்ரிக்ஸ் எடுத்து ஆட் பண்றது. ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சி மேட்ரிக்ஸ்ல ஆட் பண்ணலாம். இப்படி பண்ணா வர ஆன்சரும் ஃபர்ஸ்ட் பியும் சியும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏக்கு ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான். இப்படி ஆட் பண்ணாலும் சேமா தான் கிடைக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆனா வந்து இந்த ஏபிசி எல்லாமே எப்படி இருக்கணும், சேம் ஆர்டர்ல இருக்கணும். அப்ப ஏபிசி எல்லாமே சேம் ஆர்டர்ல இருந்தா தான் ஆட் பண்ண முடியும். அடுத்து ப்ராப்பர்ட்டி 3 பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸோட இன்னொரு மேட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்றோம். அந்த எந்த மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணா அந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், இந்த மேட்ரிக்ஸோட சர்டைன் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணா அதே மேட்ரிக்ஸ் ஏன்னு வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸோட ஒரு சர்டைன் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணா அதே சேம் மேட்ரிக்ஸ் வருதுன்னா எந்த மேட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்ணா சேமா வருதோ அதுதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு எடுத்துக்கணும். அப்ப எந்த மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணா நமக்கு சேம் மேட்ரிக்ஸ் வரும்னு சொல்லுங்க, நல் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? நல் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணாதான் சேமா வரும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் ஏ மேட்ரிக்ஸ் வந்து நல் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கூட எழுதலாம் பாருங்க, ஏ பிளஸ் நல் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏ, இல்லைன்னா நல் மேட்ரிக்ஸ் பிளஸ் ஏ ஆல்சோ ஏ இப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? சரிப்பா, எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படின்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் ஏ மேட்ரிக்ஸ் வந்து நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரி, நெக்ஸ்ட் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். இது அடிட்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ல வரல, அடிட்டிவ் இன்வர்ஸ்ல உங்களுக்கு. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்கு, அந்த மேட்ரிக்ஸோட சர்டைன் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணா நமக்கு நல் மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா எந்த மேட்ரிக்ஸோட இந்த மேட்ரிக்ஸ் ஆட் பண்றோமோ அதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து சப்போஸ் ஒரு பி என்ற மேட்ரிக்ஸோட ஆட் பண்றோம்னு வச்சுங்க, அப்படி ஆட் பண்ணா 0ன்னு கிடைச்சிருக்கு. அதாவது நல்லா கவனிங்க, அடிட்டிவ் மேட்ரிக்ஸ் என்னது, ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த மேட்ரிக்ஸோட ஒரு சர்டைன் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணா 0 வரணும், நல் மேட்ரிக்ஸ் வரணும். அப்படி வந்தா அது அடிட்டிவ் மேட்ரிக்ஸ். அப்படின்னா B is the additive inverse of A ன்னு எடுத்துக்கணும். அப்ப B equal to minus A. அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு அதனுடைய நெகட்டிவ் வேல்யூ இருக்கு இல்லையா, நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் known as additive inverse சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் தி அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஒரு மேட்ரிக்ஸ் A ன்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து மைனஸ் A. புரியுதுங்களா? அதாவது அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது, ஒரு மேட்ரிக்ஸோட அதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆட் பண்ணா நல் மேட்ரிக்ஸ் வரும் அப்படின்னு வச்சுன்னா அதான் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். அடுத்து பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி 5. ப்ராப்பர்ட்டி 5 வந்து கேன்சலேஷன்ஸ் லா. இந்த கேன்சலேஷன்ஸ் லா அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, சப்போஸ் வந்து a பிளஸ் பி இங்க ஈக்குவல் டு a பிளஸ் சி இருக்குன்னு வச்சுக்கீங்க. இப்ப a கேன்சல் பண்ணிட்டு b ஈக்குவல் டு c ன்னு எழுதிக்கலாம். அப்போ வந்து கேன்சல் பண்றது எப்படி கேன்சல் பண்ணிருக்கோம், லெஃப்ட்ல கேன்சல் பண்ணிருக்கோம். லெஃப்ட் கேன்சலேஷன் லா, இதுக்கு பேரு லெஃப்ட் கேன்சலேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கீங்க. இதே வந்து உங்களுக்கு இப்போ b பிளஸ் a இஸ் ஈக்குவல் டு c பிளஸ் a இருக்குன்னு வச்சுக்கீங்க. இப்போ இந்த a கேன்சல் பண்ணிட்டு b ஈக்குவல் டு c ன்னு எழுதலாம். அப்ப ரைட்ல இருக்கிறது கேன்சல் பண்ணிருக்கோம், இதுக்கு பேர் தான் ரைட் கேன்சலேஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரைட் கேன்சலேஷன் லா அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதே வந்து சப்ட்ராக்ஷனும் இருக்கு. சப்ட்ராக்ஷன் ஒண்ணும் இல்லை, அந்த a பிளஸ் பி போடுறதுல a மைனஸ் பி போடணும். ஆனா கம்யூட்டேட்டிவ்ல ஒர்க் ஆகாது சப்ட்ராக்ஷன்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? a மைனஸ் பி ஈக்குவல் b மைனஸ் a ல எழுத முடியாதுப்பா. சரி, அப்போ உங்களுக்கு வந்து சப்ட்ராக்ஷன் இது வந்து புரிஞ்சிருக்கு. சப்ட்ராக்ஷன் வந்து a மைனஸ் பி ஈக்குவல் b மைனஸ் a ன்னு எழுத முடியாது. அதே டைம்ல சப்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் என்ன பண்ணலாம்னா, சப்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்
சப்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ் வேணும்னா ரெண்டு மேட்ரிக்ஸும் சேம் ஆர்டர்ல இருக்கும். அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸை செப்பரேட் பண்ணணும்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் சேம் ஆர்டர்ல இருந்தா தான் செப்பரேட் பண்ண முடியும். அதாவது ஏ மேட்ரிக்ஸ் ஏ கொண்டு ஏஐஜே எம் கிராஸ் என் எடுத்துன்னு வச்சுங்க. ஏஐஜே எம் கிராஸ் என் இருக்கு. மேட்ரிக்ஸ் பி கொண்டு பிஐஜே, அதாவது பிஐஜே எம் கிராஸ் என் இருக்குன்னு வச்சுங்க. சி மேட்ரிக்ஸ் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் ஏ மைனஸ் பி போட்டீங்கன்னா அந்த சி மேட்ரிக்ஸ் எப்படி வந்திருக்கும்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை செப்பரேட் பண்ணியிருக்கும். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை செப்பரேட் பண்ணியிருக்கோம், சேம் ஆர்டர் வந்திருக்கும். ஆனா அது கம்யூட்டேட்டிவ்ல ஒர்க் ஆயிருக்காது அப்படின்றது உங்களுக்கு புரியுதுப்பா. ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று இது ஈஸி தான்ப்பா. எப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்கு, அந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? ஏஐஜே எம் கிராஸ் என் இப்படி போட்டு வரும். அதனுடைய ஆர்டர் எம் ரோ என் காலம், எம் ரோ என் காலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எலிமெண்ட் ஏஐஜேன்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு கே மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நியூவா ஒரு மேட்ரிக்ஸ் வந்திருக்கும், கே ஏன்னு வரும். அப்போ ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஸ்கேலார் கேவை மல்டிப்ளை பண்ணா அது மீனிங் என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அந்த கேவை மல்டிப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். கே அப்படி ஏ என்ற மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் ஏஐஜே போட்டோம்னா கேஏ மேட்ரிக்ஸ்க்கு எப்படி வரும்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அந்த கே மல்டிப்ளை பண்ணிருக்கணும். அப்படின்னா கேஏ மேட்ரிக்ஸ்ல அந்த எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா அந்த எலிமெண்ட் வந்து கேஏஐஜே எம் கிராஸ் என் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படின்னா ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் மாறாது, ஒவ்வொரு எலிமெண்ட் உடைய மேட்ரிக்ஸ் வேல்யூ என்ன ஆயிரும்னா கே டைம்ஸ் வந்துடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அதாவது எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஏ என்ற மேட்ரிக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது லாம்டா ஏ மேட்ரிக்ஸ் வேணும்னா இது லாம்டா இன்டு 1 2 3 4 அப்படின்னு போடுவோம். அப்போ லாம்டா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். லாம்டா இன்டு 1, லாம்டா இன்டு 2, 2 லாம்டா, 3 லாம்டா, 4 லாம்டா இப்படி நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப வந்து நல்லா பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸோட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி ரிவர்ஸ் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்ல ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் ஏதாவது ஒரு நம்பரை காமனா எடுத்தா அது காமனா ஒரு லாம்டா தான் வந்திருக்கும் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது என்ன பண்ணிருப்போம்னா டிட்டர்மினன்ட் சப்போஸ் 5 லாம்டா 6 லாம்டா இங்க 7 லாம்டா 8 லாம்டா இருக்குன்னா ஏதாவது ஒரு ரோ ஏதாவது ஒரு காலம்ல ஒரு காமன் ஃபேக்டர் வெளியே எடுத்தோம்னா லாம்டா வெளியே வந்துட்டு இங்க 5 6 7 8 வந்திருக்கும். 7 லாம்டா 8 லாம்டான்னு வந்திருக்கும். இங்க திருப்பி இந்த காலம்ல ஒரு லாம்டா எடுத்தா லாம்டா ஸ்கொயர் 5 6 7 8 வந்திருக்கும். 7 8 வந்திருக்கும். புரியுதா? அப்ப டிட்டர்மினன்ட்ல ஒவ்வொரு காலம்லயும் நம்ம காமனா வெளியே எடுப்போம். ஆனா மேட்ரிக்ஸ்ல என்ன எடுப்போம்? எல்லா எலிமெண்ட்டுக்கும் காமனா ஒரு எலிமெண்ட் எடுப்போம். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். இப்போ என்ன பார்க்க போறோம்? ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு ஸ்கேலாரை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வரும் பார்க்கலாம் பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நல்லா கவனிப்பா. இது எப்படி எழுதுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது ப்ராப்பர்ட்டி 1. ப்ராப்பர்ட்டி 1 பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி 1 என்ன பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் A plus B, ஒரு மேட்ரிக்ஸ் A plus B இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது A என்றது ஒரு மேட்ரிக்ஸ், B என்றது ஒரு மேட்ரிக்ஸ், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இன்டு K போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி இன்டு K போட்டாலும் இல்லைன்னா ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கும் K-வை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான். அப்போ K இன்டு A plus K இன்டு B அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. அடுத்து வந்து நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் அப்படி எழுதி. இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா பாருங்க. ரெண்டு ஸ்கேலார் எடுத்துக்கிறேன். அப்போ K ஒரு ஸ்கேலார், L ஒரு ஸ்கேலார். ரெண்டு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணிட்டு மேட்ரிக்ஸ் ஏவோட மல்டிப்ளை பண்ணாலும் இல்லைன்னா ஒரு ஸ்கேலாரை ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏக்கு மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்படி எழுதுனா இல்லைன்னா கேவை ஃபர்ஸ்ட் ஏக்கு மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கடுத்து L கூட அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படின்னு வருதுப்பா. சரி, அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா கவனிங்க. மைனஸ் கே இன்ட்டு ஏ போடுறோம்னு வச்சுக்கோங்க. மைனஸ் கே இன்ட்டு ஏ போடணும்னா எப்படின்னா
இது -1 into k வச்சுக்கீங்க. இங்க l பிளேஸ்ல -1 அஸ்யூம் பண்ணிட்டோம்னா அப்ப என்ன வரும்? அப்போ வந்து இந்த k வை வச்சுட்டு -a போட்டுக்கலாம். இல்லைன்னா மைனஸை வெளியில வச்சுட்டு k into a கூட போட்டுக்கலாம். இப்படின்னு எழுதியிருக்கலாம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரி. அடுத்து வந்து இது ஈஸியான ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் நான் சொல்றது நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா a into 1 அப்படி போட்டா a தான் வரும். சரிங்களா? அதுலேயே -1 into a போட்டா அது என்ன வரும்? -a அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் நெகட்டிவ் மேட்ரிக்ஸ்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அது -1 மல்டிப்ளை பண்ணிட்டு அது நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சரிப்பா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது மல்டிப்ளிகேஷன். ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளிகேஷன் ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். நல்லா கவனிங்க, இது டக்கு டக்கு நான் சொல்லிடுறேன். ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்போ எப்படி பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, மேட்ரிக்ஸ் ஏ இருக்கு, மேட்ரிக்ஸ் பி இருக்கு. ஒரு மேட்ரிக்ஸ் ஏ வந்து எப்படி எழுதுவோம்? ஏஐஜே எம் கிராஸ் என்னு எழுதுறோம் வச்சுக்கோங்க. செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து பிஐஜே, இங்க வந்து என்ன இருக்குன்னா பி கிராஸ் கியூ இருக்குன்னு எடுத்துங்க. இப்போது இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஏ இன்ட்டு பின்னு மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைன்னா பி இன்ட்டு ஏன்னு மல்டிப்ளை பண்ணலாம். ஏ இன்ட்டு பி பண்ணலாம், இல்லைன்னா பி இன்ட்டு ஏ பண்ணலாம். நல்லா கவனிங்க, எந்த மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எடுக்கிறோம், எந்த மேட்ரிக்ஸ் செகண்ட் பிளேஸ்ல எடுக்கிறோம்ன்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏவும் ஈக்குவல் வரணும்னு கிடையாது. நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் டிஃபரெண்டா கூட வரலாம். ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏவும் டிஃபரெண்டா கூட வரலாம். என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏவும் ஈக்குவலா வரும், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலா இருக்கும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி பாத்தீங்கன்னா n is equal to m வரணும். மேட்ரிக்ஸ் A உடைய நம்பர் ஆஃப் காலமும் மேட்ரிக்ஸ் B ஓட நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலா இருந்தா தான் மல்டிப்ளை பண்ண முடியும். இது A into B க்கு இப்படி. இதே B into A ன்னு வரணும்னா B into A வரணும்னா என்ன ஆயிரும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா B into A போடும்போது என்ன பண்ணும்? B என்றது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், இதனுடைய நம்பர் ஆஃப் காலம் Q, செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோ M ஈக்குவலா இருக்கும். அப்ப A into B வரணும்னா எப்படி வரணும்? n is equal to p ஆ இருக்கும். நம்பர் ஆஃப் காலம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸும் நம்பர் ஆஃப் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்ப B into A னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் B வந்துட்டு செகண்ட் மேட்ரிக்ஸ் A வந்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலம் சேம் வரும், நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலா இருக்கும். இப்படி இருந்தா தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். இந்த கண்டிஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணியிருந்தா அதனுடைய ஆர்டர் எப்படி கிடைச்சிருக்கும்னா, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோ செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலம்ல வந்துரும். இது வந்து சப்போஸ் வந்து ஏதோ ஒரு சிஐஜேன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு என்ன வந்திருக்குன்னா எம் கிராஸ் கியூல வந்துடும். இதே பி இன்ட்டு ஏன்னு போட்டிருந்தீங்கன்னா அப்ப என்ன வந்திருக்குன்னா, இது வந்து சும்மா டிஐஜேன்னு போட்டிருந்தீங்கன்னா இங்க வந்து என், அதாவது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து டி வந்துருமா, அப்ப அது பி கிராஸ் என்னு வந்துருக்கும். அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலமும் ஆன்சர்ல வந்துடும். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், நீங்க சம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா ஆன்சர் வந்துருப்பா. இப்போ நல்லா எப்படி ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்றதுன்னு நான் சொல்றேன் கேட்டுங்க. மேட்ரிக்ஸ் ஏ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது மேட்ரிக்ஸ் ஏ வந்து 0 1 2 1 2 3 2 3 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் பி வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 -1 0 அடுத்து 2 -1 இருக்குன்னு வச்சுக்கப்பா. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ண முடியுமா, மல்டிப்ளை பண்ண முடியாதா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா அதுக்கு அந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் கம்பேரபிள் மேட்ரிக்ஸா இருக்கணும், அப்பதான் மல்டிப்ளை பண்ண முடியும். இது வந்து 3 x 3, இது வந்து எவ்வளவு சொல்லுங்க? 3 x 2 இருக்கு. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலா இருந்தாதான் மல்டிப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்ப A into B ன்னு வந்துருது. இது B into A வருமா வராத சொல்லுங்க. B னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து B ன்னு வந்துரும். இதனுடைய நம்பர் ஆஃப் காலமும் A உடைய நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வருமா வராது. அதனால தான் A into B equal to B into A அப்படி வரும்னு சொல்ல முடியாது நான் சொல்லியிருந்தேன். ஒரு சில கேசஸ்க்கு வரும், ஒரு சில கேசஸ்க்கு வராதுப்பா.
புரியுதுங்களா? அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண முடியுமா முடியாதான்னா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் அந்த மல்டிப்ளிகேஷன் ரூலுக்கு வந்து கம்பேரபிளா இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலா இருந்தா தான் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரோ 1 நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இப்படி ரோ 1 ரோ காலம் 1 மல்டிப்ளை பண்ண போறோம். அடுத்து ரோ 2 காலம் 2 அப்போ ரோ 2 காலம் 2 அப்படி மல்டிப்ளை பண்ணிரும். சரி, ரோ 1 காலம் 1 ரோ 1 காலம் 2 இங்க ரோ 1 இங்க எழுதுறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்படி ரோ 1 காலம் 2 அடுத்து ரோ 2 காலம் 1 ரோ 2 காலம் 1 அடுத்து ரோ 2 காலம் 2 மல்டிப்ளை பண்ணும். ரோ 2 காலம் 2 நெக்ஸ்ட் ரோ 3 காலம் 1 ரோ 3 காலம் 1 அடுத்து ரோ 3 காலம் 2 இப்படின்னு மல்டிப்ளை பண்ணும். இதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். சோ இது பண்றேன் பாருங்க. நான் எப்படி பாருங்க, ரோ 1 காலம் 1 மல்டிப்ளை பண்றேன். அப்போ 0 into 1 0 அடுத்து 1 into -1 -1 அடுத்து 2 into 2 4 இது ரோ 1 காலம் 1 மல்டிப்ளை பண்ணிட்டேன். நல்லா பாருங்க, ரோ 1 காலம் 1 இப்படி மல்டிப்ளை பண்ணிடுறேன். இங்க 3 எலிமெண்ட் இங்க 3 எலிமெண்ட் இருந்தா தானே நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியுது. அதனாலதான் இதுல நம்பர் ஆஃப் காலமும் இதுல நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலா இருந்தா பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சொன்னேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலா இருந்தா மல்டிப்ளை பண்ண முடியும்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்றதுக்கு இங்க 3 காலம் இருந்தா இங்க 3 ரோ இருந்தா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்க முடியும், இல்லைன்னா முடியாது இல்லையா? அதனாலதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் டர்ம் முடிஞ்சு. செகண்ட் டர்ம் பாருங்க, ரோ 1 காலம் 2 ரோ 1 பாருங்க 0 into -2 0 அடுத்து 1 into 0 0 அடுத்து 2 into -1 -2. புரிஞ்சுங்களா? அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ரோக்கு முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க 1 into 1 1 2 into -1 -2 3 into இது 2 வந்து 6 அப்படின்னு போட்டுங்க. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் அப்போ 1 into -2 -2 2 into 0 0 plus 3 into -1 -3. அடுத்து வந்து பாருங்க தேர்ட் ரோ காலம் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்போ 2 into 1 2 3 into -1 -3 4 into 2 8 அப்படின்னு போட்டுங்க. இப்போ அடுத்து லாஸ்ட் வந்து ரோ 3 into காலம் 2 அப்போ ரோ 3 காலம் 2 போடுங்க. அப்போ 2 into -2 -4 3 into 0 0 4 into -1 -4 இருக்குது. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வருது. புரியுதுங்களா? அப்போ என்ன வருது பாருங்க. இப்போ என்ன வந்திருக்குது, இது வந்து 3 வந்துடும், இங்க -2 வந்திருக்கு, இங்க என்ன வந்திருக்கு 5, இங்க சொல்லுப்போ இங்க வந்து -5, இங்க வந்து என்ன வந்திருக்கு 7, இங்க வந்து -8. அப்ப இது என்ன 3 ரோ 2 காலம் 3 into 2 அப்படின்னு வந்துருச்சு. அப்ப ரிசல்டன்ட் வர்றது நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஃபர்ஸ்ட் காலமும் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் தி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் தி செகண்ட் மேட்ரிக்ஸ் தான் ஆன்சர் ஆகும். புரியுதுங்களா? அதாவது ஏ மேட்ரிக்ஸ் வந்து ஏஐஜே m cross n இருக்குன்னு வச்சுங்க. இங்க m cross n வந்திருக்கு. ஓகேவா? புரியுது உங்களுக்கு? அடுத்து வந்து இது கவனிங்கப்பா. அடுத்து மேட்ரிக்ஸ் பி இருக்கு இல்லையா? மேட்ரிக்ஸ் பி வந்து என்ன வருதுன்னா மேட்ரிக்ஸ் பி வந்து பிஐஜே வந்து இது பி கிராஸ் கியூன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? பி கிராஸ் கியூன்னு வந்திருக்கு. இது புரிஞ்சு உங்களுக்கு? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஏ இன்டு பி பண்ணும்போது சிஐஜேன்னு வருது இல்லையா? சிஐஜேன்னு வரணும். இப்படி வரணும்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? n is equal to q ன்னு வரணும். சாரி, n is equal to p ன்னு வந்திருக்கும். n is equal என்ன வந்திருக்கணும்? p ன்னு வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அப்போ பாருங்க ஆன்சர் என்ன வரணும்? அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலா இருக்கும். n is equal to p ஆ இருக்கும். அடுத்து ரிசல்டன்ட் வரது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் காலம்ல ஆன்சர் வந்துரும். இப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா the properties of multiplication of a matrices பார்க்கலாம்ப்பா.